Hi friends, welcome to Agathya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த தீபாவளிக்கு இந்த மோதிச்சூர் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமா பூந்தி போறதுக்கு தட்டு எதுமே இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. பூந்தி தட்டு எதுமே இல்லாம இந்த மோதிச்சூர் லட்டு ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மோதிச்சூர் லட்டு பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது கூட ஒரு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கூட ஒரு கொஞ்சமா கேசரி பவுடர், நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் எடுத்துக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு ரெண்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் பூந்தினா கொஞ்சம் கெட்டியாட்ட கரைச்சி எடுப்போம். இந்த பூந்தி பொறுத்தளவுக்கு நம்ம சின்ன பூந்தியாக போகிறனால கொஞ்சம் தண்ணியாட்ட இப்படி ஸ்பூனில் எடுத்து விட்டோம்னா நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம்லங்க, அதை விடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் ஷீட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நமக்கு பூந்தி தட்டு எதுவும் இல்லைன்னா நம்ம அரிகரண்டி இருக்குமில்லங்க, நம்ம பூந்தி எல்லாம் பூரி இதெல்லாம் போட்டு எடுப்போம்ல அரிகரண்டி, அதை வச்சே போட்டு எடுத்துடலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஒரு 4 சைஸ் கிட்டத்தட்ட 4 அப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் அலுமினியம் ஷீட் சிங்கிளாக இருக்கும்போது ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 4 வர்ற மாதிரி 4 ஷீட் வர்ற மாதிரி இப்படி 4 மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்மளோட அரிகரண்டி வச்சு பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2ஆக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி மடித்தாச்சு. 4ஆக மடித்ததுக்கப்புறமா நம்ம 1 சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 1 சைடு மட்டும் அந்த ட்ரையாங்கிளாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் ரவுண்டாக இருக்கும். அப்படியே நம்ம வீட்டில் அரிகரண்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதிரி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரிகரண்டி வச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படியே மடித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா டைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹோல் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மடிச்சாச்சு. சைலெல்லாம் நல்லா மடக்கி விட்ருங்க. அப்போ தான் மாவு நமக்கு கொஞ்சம் வெளியே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊசி இருக்குல்ல, ஊசி வச்சு சின்ன ஹோலாக அதிலே அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன ஹோலாக போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாக பூந்தியை. இப்போ எண்ணெய் ஒரு நல்லா காஞ்சிருக்கணும், ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பூந்தி இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டோம்னா கீழே போய் செட்டில் ஆகாமல் போட்டதே அப்படியே மேலே வர்ற மாதிரி இருக்கணும். இதான் கரெக்டான எண்ணெய் பதம். இதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டுட்டு லைட்டாக அப்படியே தட்டி விட்டோம்னா அப்படியே சின்ன ஹோலில் அழகாக கீழே விழுந்துடும், சின்ன பூந்தியாக. இப்போ பாருங்கள், ஆனால் இது அளவாக ஒரு கரண்டி 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றி அழகாக அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது நார்மலாக அரிகரண்டியில் எடுக்க முடியாது. பூந்தி சின்ன பூந்தியாக இருக்கனால டீ ஃபில்டர் வச்சு அழகாக எடுத்துக்கலாம். இந்த பூந்தி கிட்டத்தட்ட ஒரு 3/4வாசி ஒரு அரைவாசி அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப முருகலை விட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கரண்டி 1.5 கரண்டி ஊற்றி அப்படியே தட்டி விட்டோம்னா அழகாக விழுகுது. நம்ம நார்மல் பூந்தி வச்சு தேய்ன்னு தேய்க்கணும். இது கொஞ்சம் தண்ணியாட்டு நம்ம கரைச்சிருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளுக்கு பூந்தி கீழே விழுந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக முத்து சின்ன பூந்தியாக அழகாக வந்துருச்சு. நம்ம பூந்தி போடும்போதும் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணுங்க. நம்ம கேஸை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ஏன்னா கேஸ் எண்ணெய் அளவாக காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம போடுற பூந்தி கீழே போய் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பூந்தியோட ஷேப் மாறிடும். அதனால் அப்பப்போ கேஸையும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்து அப்பப்போ போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக அப்படியே குட்டி குட்டியாக வந்துருச்சு. இதில் என்னென்னா நம்ம கொஞ்சமாக ஒரு கரண்டி 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றி அப்பப்போ எடுக்கணும். நம்ம வீட்டில் நார்மலாக 1 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு பண்ணோம்னா இந்த மாதிரி சிம்பிளாக கூட நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 கிலோ 4 கிலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம பூந்தி தட்டு வச்சு பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் 1 கப் அளவுக்கு மாவுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு பாகுபதம் வர தேவையில்லை. சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே ஒயிட் கலரை கூட நம்ம அப்படியே லைட் எல்லோ கலரில் நம்மளுக்கு பூந்தி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கலர் சேர்த்துட்டுனா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக தொட்டு இப்படி எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும்.
நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பிசு வந்தால் போதும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த பூந்தியெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறப்ப நான் கொஞ்சம் பாகு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. போக போக பார்த்தா அப்படியே வந்து பாகு ஃபுல்லாக வந்து இந்த பூந்தி வந்து இஞ்சிரும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா இது வந்து வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 8 to 8 நிமிஷம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க. அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து கீழேயே சக்கரை பாகு நின்றும், மேலே இருக்கிற பூந்தி வந்து நல்லா ஊறாது. அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ ஒன்று எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தோம்னா நல்லா அப்படியே மசிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். நல்லா கலந்து விட்றாதீங்க, நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற பூந்தி வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி, கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். நெய் கலந்துட்டு நல்லா பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அப்படியே எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு என்னென்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டேன். சின்ன சின்ன லட்டாக பிடிக்கும்போது ஒரு 15 லட்டுக்கு பக்கம் வந்துச்சு. பாருங்கள் அவ்வளோதான், பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது. பார்க்குறக்கே நல்லா குட்டி குட்டி பூந்தியாக பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பூந்தி நிறைய போட்டு மொதிச்சூர் லட்டு பண்ணோன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு அடியை அடிச்சிட்டும் கூட நம்ம சக்கரை தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக அப்படியே சாஃப்டாக நல்லா இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.